ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கும் என் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் மாமாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நம்ம எல்லாருமே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அட்ரஸ்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு உடனே போய் பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்து பீகாருக்கு போகிற அந்த அட்ரஸ் டிக்கெட் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வந்துடுறாரு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாமல் ஃப்ளைட் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு வந்துட்டாரு. எதுக்குடா காசை இப்படி வேஸ்ட் பண்ண, ட்ரெயின்லேயே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, இல்லைனே உங்கள் கல்யாணத்துக்கு எப்படி கடன் வாங்கணும்ல, ஏதாவது கல்யாணமே நடக்கல, அந்த பணம் சும்மா தானே இருக்குது, அதனால தான் அந்த பணத்தை வச்சு அப்படியே ட்ரெயின் டிக்கெட் போட்டேன்னு சொல்லும் போது, இதனால நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம மட்டும் போகிறதா இருந்தால் பரவாயில்ல, கூட நீலாம் வராங்களே, அதனால தான் நான் டிக்கெட் போட்டேன்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு. சோழன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டி நீலா இவங்க எல்லாமே போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது, கூட சேரனும் போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லவன் வந்து நான் மட்டும் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பாண்டி நீ இங்கேயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பாண்டியை விட்டுட்டு நிலா சோழன் சேரன் 3 பேருமே போகிறதா ஐடியாவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, போய் சந்தாவை நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்க பாருங்கள்.